ஹாய் கைஸ், வெல்கம் டு அனஸ்லான் அகாடமி. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் ஸ்டடீஸும் நல்லா போயிட்டுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துச்சு. இப்போ தான் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்துச்சு. அப்புறம் 10 நாள் ஸ்கூல் போனீங்க. அப்புறம் பொங்கல் லீவ் வந்துருச்சு. கண்டினியூஸாக டக்குன்னு ஓடிடுச்சு. கரெக்டாக இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போது இன்னும் ஒரு 30 டேஸ் தான். ஒரு 30 டேஸில் அதில் ஒரு 14 டேஸ் வந்து உங்களுக்கு மாடல் ப்ராக்டிக்கல், அப்புறம் பப்ளிக் ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு அதில் ஒரு 14 டேஸ் போயிடும். அது போக இப்போது செகண்ட் ரிவிஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா ஸ்கூலில் ஃபஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் அதுலேயே முடிஞ்சிடும் டைமு. அப்புறம் 14 டேஸு பப்ளிக் ப்ராக்டிக்கலும் நம்ம மாடல் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்புறம் லீவ் விடுவாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் ஆரம்பிச்சிடும் மார்ச் 2 அன்றைக்கு. ஸோ அதனால் ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் பீரியடில் இருக்கிறோம். ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, மேக்ஸ் கண்டென்ட்டை இன்னுமே நிறையா பேருக்கு எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறது, சிலருக்கு வந்து சம்ஸ் நிறையா பார்த்துருப்பாங்க பட் குழப்பிகிட்டே இருக்கும். சிலருக்கு எந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. சிலருக்கு வந்து எந்தெந்த சம்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படித்தா பாஸ் பண்ணலாம், இல்லை நிறையா மார்க் எடுக்கலாம், அந்த மாதிரி இப்போது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்கலான்னு அப்படி யோசித்தேன். ஓகே, மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட புது சேனல். ஸோ அதனால் இன்னும் அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட்ஸ் கொடுத்தா தானே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கடைசியில் மறுபடியும் ஞாபகப்படுத்துவேன், அப்போது போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ உடனே ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒரு 4 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அந்த 4 கேட்டகரி என்ன, அந்த 4 கேட்டகரி எப்படிலாம் மேக்ஸ், நான் பர்டிகுலராக மேக்ஸ் பற்றி பேச வரேன். அந்த 4 கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் சம்ஸை அப்ரோச் பண்ணலாம், இல்லை மேக்ஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து ஒரு 1 or 2 டேஸில் நான் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை மறக்காமல் பார்த்து இம்பார்ட்டன்ட் சம்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேருக்கு அது யூஸ் ஆகும். கடைசி நேரத்தில் டாப்பர்ஸ் வந்து அதை ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். லேட் ப்ளூமர்ஸ் வந்து அதை மட்டுமே பார்த்துட்டு போயாது நம்ம நிறையா குட் ஸ்கோர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. என்னோடய பேட்சில் 12th பேட்சில் நிறையா பேர் எங்கள் சார் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்த்துட்டு போய் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. அதனால் அப்படி வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சொன்ன மாதிரி தான் ஒரு இப்போ உடனே ஆன் த சடனில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டில் 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபஸ்ட் கேட்டகரி ஆப்வியஸ்லி சென்டம் ஆர் நியர்லி சென்டம் இருப்பாங்கள்ல, அந்த கேட்டகரி ஃபஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து எபவ் 70 வாங்கிடுவாங்க. ஓகேவா, என்ன ஆனாலும் சரி எபவ் 70 வாங்கிடுவாங்க, அந்த கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி வந்துட்டு பிலோ 70 இருப்பாங்க பட் எப்படியும் பாஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா, அந்த கேட்டகரி வந்து தேர்ட் கேட்டகரின்னு வச்சுக்கலாம். ஃபோர்த் கேட்டகரி வந்து எப்பாவது பாஸ் ஆவாங்க, இல்லை பார்டர் பாஸ் ஆவாங்க, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பாஸ் ஆகுமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு டபுள் மைண்டடாக இருப்பாங்க. ஓகேவா, அந்த கேட்டகரியை ஃபோர்த் கேட்டகரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 4 கேட்டகரிஸில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் படித்தா ஈஸியாக வந்து இதை மேக்ஸ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆப்வியஸ்லி அவங்க வந்து எல்லா சம்ஸையும் பார்ப்பாங்க, எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் அப்ரோச் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். சிலர் வந்து எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க, அது உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை இப்போ வர எக்ஸாம்ஸ்லேயோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கும். அது இருக்காதுன்னு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் எக்ஸாம்பிள் சம்ஸில், அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணுற அதே கான்செப்ட்ஸ் தான் எக்ஸாம்பிள் சம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஏதாவது ஒரு கீவேர்ட் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பழைய எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஏதாவது ஒரு ட்ரிக்கியான ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு நீங்களே அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான்
உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஒருவேளை எக்ஸாம்பிள் சம்ஸ் கேட்டாலும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு நான் பண்ணுற ரெக்கமெண்டேஷன். மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸாம்பிள் சம்ஸும் பாருங்கள், எக்ஸசைஸ் சம்ஸும் பாருங்கள். கடைசி நேரமாக என்ன பண்ணுங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லி சிலர் கொடுப்பாங்க. சார் உங்கள் ஸ்கூல் சார் மேம் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லேருந்து நிறையா சார்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசி நேரம் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த லாஸ்ட் 1 day ஃபார் பப்ளிக் எக்ஸாம் இருக்குள்ள ரிவிஷன் கொடுப்பாங்கல்ல, ஆர் அந்த நைட்டு இல்லை ஒரு ஆஃப் டே, அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸோட ஸ்டெப்ஸை பார்த்துட்டு ஆன்சர்ஸை முடிஞ்சால் நீங்கள் சம்ஸை ரிப்பீட்டடாக பார்க்கும்போதே ஆன்சர்ஸ் வந்து பைகாட் ஆயிடும். ஓகேவா? அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஆன்சர்ஸை பைகாட் பண்ணணும்னு பிரச்சனை கிடையாது. சென்டம் மிஸ் ஆகிறது இப்படியும் மிஸ் ஆகும். ஸோ அதனால் அது சொல்கிறேன். நீங்கள் திரும்ப லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் அதை பார்க்கும்போது ஆன்சர்ஸை முடிஞ்சால் இந்த சம்க்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்க்கு பைகாட் பண்ணி வைக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ஆன்சர் தப்பாக வருது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் அவங்க ஸ்டெப் வரையும் கூட சிலர் வேல்யூவேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப்பில் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல, டைம் பத்தலை, ஆன்சர் தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஆன்சராக எழுதி வச்சிங்கன்னா ஒரு 4.5 marks இல்லை சிலர் வந்து 5 கொடுக்கலாம். ஓகேவா? ஸ்டெப் மிஸ்டேக் அவங்க கன்சிடர் பண்ணிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 mark அலோகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்டம் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆகாது. அதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? செகண்ட் கேட்டகரி அண்ட் தேர்ட் கேட்டகரியை மார்ச் பண்ணி ஒரே கேட்டகரியாக வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் வைஸ் பார்க்குறது, கான்செப்ட் வைஸ் ஆர் சாப்டர் வைஸ். கான்செப்ட் ஆர் சாப்டர் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அதனால் சாப்டர் வைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சாப்டர் வைஸ் நீங்கள் வந்து மேக்ஸ் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். கம்பேரிங் வித் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு பார்த்துட்டு போகிறத விட சாப்டர் வைஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் உங்கள் கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3, அதாவது நான் பாஸ் கண்டிப்பாக ஆயிடுவேன் அண்டு above 70 ஆர் பிலோ 70 எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சாப்டர் வைஸ் அப்ரோச் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? சாப்டர் வைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. கரெக்டாக? ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. அந்த கொஷின் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1.1லேருந்து 1.5 வரையும் ஒரு பார்ட், 1.6 அண்ட் 1.7 another பார்ட். ஓகேவா? ஸோ இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோன்னா இந்த 2 பார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லெசன் மட்டும் டெஸ்ட் எழுதுறீங்க ஆர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2ல் ஏதோ ஒரு பார்ட்டை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும், எழுதிடலாம். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் நம்ம அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த 2ல் எது வேணாலும் அவங்க ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த சாப்டரை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. சாப்டர் 1 ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா 2ல் எந்த கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். ஓகேவா? அதனால் நீங்கள் எல்லா சாப்டரையும் போட்டு கசமுசன்னு அங்கே இங்கே பார்க்குறத விட நீங்கள் வந்து ஒவ்வொரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சாப்டர், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், என்னன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சாப்டர், நான் ஒரு 8 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிமைனிங் 4 சாப்டர் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கும்போது அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போகணும். பிகாஸ் இந்த 8 சாப்டர்லேருந்தே எல்லாமே அந்த ஆப்ஷனில் அவங்க ஏபி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த ஆப்ஷன்லேயே கவர் ஆயிருமா அப்படிங்கிறது டவுட். ஓகேவா? டவுட்னா நிறையா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எழுதிடலாம், 1 or 2 5 மார்க்கை ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். உங்களால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேளை டஃப்பாக கேட்டாங்கன்னா இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 சாப்டர்லேருந்து 8 சாப்டர் வரையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க. பட் என்னால் 9, 10, 11 12 ஆப்வியஸ்லி 11 and 12 பார்த்துருவீங்க, ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. 9, 10, 11, 12 பார்க்கலன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த போர்ஷன்லேருந்து ஏதாவது அவங்க எடுக்கணும். லாஸ்ட் 4 சாப்டர் அப்படியே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒருவேளை 11 and 12 இல்லை 10 and 11 ஏபியில் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ அதனால் அந்த இடத்துக்கு என்ன பண்ணலான்னா, இம்பார்ட்டன்ஸ் சம்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 80% ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அங்கே இருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக அது கேட்டுடலாம், எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஓகேவா? பயந்துட்டு இதுலேருந்து வந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு போகாமல்
இம்பார்ட்டன்ட் சம்லேருந்து கேட்டுருவாங்க, அதை நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் போகிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், விச் இஸ் மோர் சஃபிஷியன்ட் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம். ஓகேவா? அதனால் நீங்கள் அங்கே பயப்பட தேவையில்லை. இதை நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் 8 சாப்டர், நான் இவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பாக மினிமம் 8 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அது எந்த சாப்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் மினிமம் 8 சாப்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப சேஃப். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சேஃப். சில டைம் வந்து இதுலேருந்து ஃபுல்லாமே வந்துடலாம். ஓகேவா? அந்த ஆப்ஷனில் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இந்த 8 சாப்டர்ஸ்லேருந்தே சில டைம் கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை அந்த ஏதாவது ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, அப்படி கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கொஷின் சொல்கிறேன், ஒரு கொஷின் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற கேஸில் வந்துச்சுன்னா அது இம்பார்ட்டன்ட் சம்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்படி பார்க்குறது பெட்டர். லாஸ்ட்டாக இருக்கிற 4th கேட்டகரி லேட் ப்ளூமர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இம்பார்ட்டன்ட் சம்ஸை பாருங்கள். மெயினாக ஒரு 60 சம் கொடுத்தாங்கன்னா இந்த 60 சம்மையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகேவா? அதில் ஒரு நான் 40 எடுத்து படிக்கிறேன், அதில் ஒரு 30 படிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நம்ம வந்து இருக்கிறதையே கம்மி பண்ணி 60 மாற்றி வச்சுருவோம். ஓகேவா? அந்த 60லையும் நான் கம்மி பண்ணி தான் படிப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் 40 தான் படிக்க முடியுதா, கான்செப்ட் வைஸ் அவ்வளோதான் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை மட்டும் பாருங்கள். அது போக மீதி ஒரு 20 இருக்குல்ல, ஒரு 40 நான் பார்த்துட்டேன் அப்படின்னா மீதி ஒரு 20 சம்ஸ் இருக்கும். அந்த 20 சம்ஸை என்ன பண்ணுங்கன்னா, இந்த பப்ளிக் எக்ஸாமில் இந்த 5 ஸ்டெப் இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க அப்படி சொல்லி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த 5 ஸ்டெப் இருந்தால் இதுக்கு ஒரு மார்க், இந்த ஸ்டெப்க்கு ஒரு மார்க், இந்த ஸ்டெப்க்கு ஒரு மார்க்குன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் அப் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு சம்முக்கு அதோட சொல்யூஷனவே ஸ்ப்ளிட் அப் மார்க்ஸ் மாதிரி கொடுத்து ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து எல்லா சம்முக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வேணால் நீங்கள் செக் பண்ணுங்கள், எனக்கு கிடைச்சதுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த 20 சம்முக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பார்த்து பைகாட்டாவது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த 60 சம்ஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்குற சம்மில் மோஸ்ட்டாக 5 சம் நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? 5 சம் மினிமம் சொல்கிறேன், மினிமம் 5 சம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மேக்ஸ் போர்ஷன்ஸை கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை சொல்லுங்கள், அதை தெரிஞ்சு அதில் ஏதாவது எனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே 30 days தான் இருக்குது. இன்னுமே வந்து கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. 30 to 35 days தான் இருக்கும். ஸோ அதனால் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்ததாவோ, இல்லை ஏதாவது இந்த பார்ட் எப்படி படிக்கிறது, இல்லை எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது இந்த சாப்டரை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 30 days எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி மேக்ஸ் படிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், செகண்ட் வீடியோ ஒரு 2 to 3 days நான் மறுபடியும் மறக்காமல் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை மறக்காமல் வந்து பாருங்கள். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அதில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரிக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் படித்தா பெட்டராக அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி வந்து எந்தெந்த போர்ஷனில் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த இதில் நான் சொல்லித்தரேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அண்டு மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ரியலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் அ வீடியோ ஹியர். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.